அமுதா என்ன புடி ஏன் பேக்கிங் கூட சுரதரா ஏன் மேல உனக்கு ஒன்றும் கோவம் இல்லையே? பாத்து போ அமுதா. சரிம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஏண்டா உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் உடம்பு தாண்ட ஆபீஸ்ல இருக்கும், மனசெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கும். சரி சரி நீ கிளம்பு, நான் பின்னாடியே வந்துடுறேன். பை பை பை. நேரம் ஆயிடுச்சு. இது கௌதமி ஈபி பில்ல மறந்துடாம கட்டிடும், இல்லைன்னா கரண்ட கட் பண்ணிடுவாங்க. ஆமா அப்புறம் கௌதமி இந்த ஈபி பில்ல கட்ட போகும்போது மறந்துடாம கேஸ் ஆஃப் பண்ணிடும், இல்லைன்னா வெடிச்சிடும் கேஸ். அப்புறம் இது இந்த கௌதமி நீ டிவி பார்க்கும்போது ஆறு வாயை பொழுது பார்த்துட்டு இருக்காத. அந்த நேரம் பார்த்து எவனா வந்து எல்லாத்தையும் லவுட்டிட்டு போயிடுவாங்க. என்ன அது கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல. மாறன் மாறன் ஏன் என்னாச்சு? பூனை ஏதாவது குறுக்க போச்சா? பூனை குறுக்க போல மாறன் நின்னு இருக்காங்க. என்னங்க வாமா. கிளம்பிட்டீங்களா? ஆமா. இல்ல ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல தானே வேலை செய்றீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து போங்களேன். என்ன மாதிரி திடீர்னு கரசனை மேல உட்கார்ந்து போச்சு ஸ்கூட்டர்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நேத்து ராத்திரி மார்க்கெட் போயிட்டு வரும்போது எங்க வீட்டுக்காரர் கீழே விழுந்துட்டாரு, கால்ல அடிபட்டுருச்சு, அதனால வண்டி ஓட்ட முடியல. நீங்க கொஞ்சம் ஓட்டிட்டு போயிட்டு வந்துடுறீங்களா? ஓட்டிட்டு போடுமா? என்னமா நீ புரிஞ்ச மாதிரி விவரம் இல்லாம பேசுற? முதல்ல உட்கார்ந்துட்டு போனேன், இப்ப ஓட்டிட்டு போங்கற. அது ஓட்ட வண்டி, அதை எவன் ஓட்ட முடியும்? அப்புறம் எதுக்கு சண்டே ஆச்சுனா மட்டும் அங்க போறதுக்கு வண்டி ஓசி வாங்கிட்டு போறீங்க? என்னது இது சண்டே? சண்டே தான் ஞாயிற்றுக்கிழமை அர்த்தம். நான் வரேன். என்ன பிளாக்மெயில் பண்றியா? என்ன சண்டே? நீ எதையாவது சொல்லி என் ஒய்ஃப் எதையாவது புரிஞ்சுன்னா அப்புறம் அவசரப்பட போறது யாரு? கூட்டரை பத்தி பேசும்போது அதை பத்தி மட்டும் பேசு. முதல்ல இந்த ஓட்ட வண்டி தூக்கி கிடையாது, புது வண்டி வாங்க ஏற்பாடு பண்ணு. என்ன நீங்க பெத்தவங்களுக்கு வயசாச்சுன்னா தூக்கி வெளியே வா போட்டுறோம். அம்மா நீ பேசுறது சென்டிமெண்ட், நான் பேசுறது ஆக்சிடென்ட். இந்த வண்டியில உட்கார்ந்து ஆக்சிடென்ட் தான் ஆகும். இப்ப வண்டி ஓட்ட போறீங்களா இல்லையா? இது வண்டியா? முதல்ல அதை சொல்லு. மாமி 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 ஆவுன மாமியை கூப்பிடாத, நான் வண்டியை ஓட்டுறேன் பொறுமா. இந்த வரும். ஆனா ஒரு கண்டிஷன், வண்டியில பின்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது மாறன் வந்து காந்தி சத்தியாகிரகம் தண்டி யாத்திரை இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு பேச மாட்டாருனே. என்ன மறந்துடாதன்னுட்டு நீங்க பிரஷர் மாத்திரை எடுத்து போக மறந்துட்டீல. இப்படி சொல்லாத, மைக்ல சொல்லு. பிரஷர் 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 எதிரொலி இருக்கட்டும். பிளாட்ல உள்ள எல்லாருக்கும் எனக்கு பிரஷர் இருக்குன்னு தெரியட்டும். மெதுவா சொல்ல. சரி சரி இந்த லெட்டர்ல ஸ்டாம்பை ஒட்டி மறக்காம போஸ்ட் பண்ணிடுங்க. நான் 2 வேளை கொடுத்தா அவன் 4 வேளை கொடுக்குறா பாருங்க. நான் போயிட்டு வரேன், கேஸ் முடியும். நிப்பாட்டு. லைசன்ஸ். மாறன் லைசன்ஸ் கொடு. யோ ஓட்டற ஊ லைசன்ஸ் கேட்டா உட்கார்ந்து லைசன்ஸ் கொடுக்குற? வண்டி அவரோட தானே. வண்டி நீ தானே ஓட்டற? யார் சொன்னது? நான் சொல்றேன். ஏய் நான் ஹார்ட் பேஷண்ட். நீ கத்தி எனக்கு ஏதாவது ஆச்சு உன்னை உள்ள தள்ளிடுவாங்க, ஜாக்கிரதை. நான் வண்டியை ஓட்டல, நான் சும்மா உட்கார்ந்துட்டு வரேன். அவர் தான் வண்டியை ஓட்டிட்டு வராரு. கிளட்ச், பிரேக், ஆக்சிலேட்டர் எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. சைக்கிள்ல டபுள்ஸ் போகும்போது பார்ல முன்னாடி உட்கார்ந்து வர மாட்டாங்க, அந்த மாதிரி நான் உட்கார்ந்துட்டு வரேன். தட்ஸ் ஆல். சத்தம் போட்டு பேசாதீங்க. ஆர்சி புக், டாக்ஸி, இன்சூரன்ஸ், போலீஸ் நல்லா தெரியுங்க. மாறன் என்னென்னமோ கேக்குறானே. எல்லாம் உள்ள இருக்குண்ணே. இருக்கா? நீ நியாயமான ஆளாச்சே. யோ நீ கேட்ட எல்லா இளவுல இருக்கு. எல்லா இளவ கரெக்டா வச்சு ஏன் வண்டி ஓட்டுறீங்க? முதல் பொண்ணு ஏதாவது கொடுத்துட்டு போயா? போடி கீனிங்கற நீ என்ன பலசர கடையா வச்சிருக்க? யோ நீ ரொம்ப லா பேச, உன்கிட்ட பேசற டைம் இல்ல. ஏதோ ஒன்னு கொடுத்துட்டு போயா? வாயா. மாறன் நீ கொஞ்சம் இறங்கி, அவர் ஏதோ கேக்குறானே கொடுத்துட்டு வந்துறேன். அண்ணா என்னண்ணே இது? நம்மளும் கவர்மெண்ட் சர்வெண்ட், அவரு கவர்மெண்ட் சர்வெண்ட். நம்மள கொடுத்தா பப்ளிக் என்னென்ன நினைப்பாங்க? விருப்பப்பட்டு கொடுக்குறாரு, நீ எடுத்து போல இருக்கு. பாவம் கொடுக்கலன்னு மனசு ரொம்ப வருத்தப்படும். வாங்கியே பழக்கப்பட்டவரு. நான் கொடுக்கறேன், வாங்க. பக்கத்துல வாங்க. கண்ணை மூடுங்க. உங்க கண்ணை மூடுங்க. இந்த பாருங்க, அங்க திரும்புங்க. கொஞ்சம் இரு, நம்ம ஸ்டாம்ப் ஆயிடும். சரிண்ணே. ஒரு 4 ரூபா ஸ்டாம்ப் கொடுமா. 1 ரூபா யாரு கொடுப்பா? தரேன் சார். இருக்கட்டும் கோச்சுக்காதம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன பண்றீங்க? இது ஸ்டாம்ப ஒட்ட போறேன். எதுக்கு எச்சி தடவறீங்க? எச்சல் பண்ணாம எப்படி ஒட்ட முடியும்? அது யாருன்னு? அது தெரியுமே, எனக்கு தெரியும். மாமியார் ராஜலட்சுமி 5வது. அதுல ஸ்டாம்ப்ல யாரோட படம்? இது காந்தி. அவர் மேல எச்சி தடவலாம். ஐயோ போச்சு. இந்த காந்தி சத்தியாகிரகம் தண்டி யாத்திரை எல்லாம் பேசக்கூடாது சொன்னேன்ல. இதாவது பரவாயில்ல, அங்க பாரு காந்தி படுற பாட்டை. சார் காந்தி படம் போட்ட ஸ்டாம்ப் சார். மெதுவா குத்துங்க சார். இது பாருங்க, மெல்ல இப்படி எடுத்து அப்படி வச்சா போதும். இப்படி குத்துனா 4 பூரா இந்த வேலை மட்டும் தான் செய்ய முடியும் சார். வெள்ளைக்காரன் கூட காந்தி இந்த குத்துற சார். ஐயோ இது என் மாமியார் பவுண்ட் லெட்டர். நான் போஸ்ட் பண்ண தூக்கி எரிஞ்சிட்டேன். போருமா? இந்த காந்தி பத்திரமா வச்சுக்க. ஆபீஸ்க்கு போ, நேரம் ஆச்சு. நீ குத்தியா? குத்து. கரெக்ட் டைம். இந்த ஃபைல் எங்க?
சார் அவருக்கு டீ என்னது டீ குடுக்குற பையனை போய் சார்னு கூப்பிடுற? அப்புறம் எப்படி மரியாதை கொடுப்பான் நமக்கு? அவர் பேர் காந்தி, அதுக்கப்புறம் நான் எப்படி அவர் பேர் சொல்லி கூப்பிடுறது? டேய் காந்தி, சாயா டீ எனக்கு கொஞ்சம் குடுறா. நினைக்கிறீங்க என்ன சுதந்திரம்? 2 ரூபா கொடுத்து சிகரெட் வாங்கி ரோட்ல பிடிச்சா இன்ஸ்பெக்டர் அடிக்கிறான், வீட்டுல பிடிச்சா போலீஸ் அடிக்கிறான். போலீஸா? எங்க அப்பா நான் சொல்றேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 55 வருஷம் ஆச்சு. இத பத்தி உங்க கருத்து? ஐயா வீட்ல போன் இருக்குது, பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹாய் கூட சொல்ல முடியல, என்ன சுதந்திரம்? அப்பா, நீங்க தான் கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை செய்றீங்கல்ல, போய் 2 காட்டி காட்டிட்டு வாங்களேன். சும்மா இருடா. யாரா அது மார்க்கெட்ல மைக் கூட சுத்தினது? ஏய் தம்பி வா. தம்பி இல்ல பொண்ணுடா. கவுனு டி-ஷர்ட் பேண்ட்ல போட்டுறீல, தம்பி நினைச்சடா. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சத பத்தி அதுக்கு என்ன இப்போ? உங்க கருத்து? சுதந்திரம் வாங்கினா தான் நாங்களும் சுதந்திரமா சுத்தின்னு இருக்கிறோம். காந்தியை பத்தி? ஓ காந்தியா, இதோ கந்தா. நான் இல்லண்ணே மகாத்மா காந்திண்ணே. ஓ மகாத்மா காந்தி டீட்டெயிலா கேட்க வேண்டியதானம்மா? அவர் ரொம்ப சிம்பிள் சிட்டியாம வாட்ச் கூட கையில கட்ட மாட்டானா, இடுப்பு தான் தொங்க விட்டு இருப்பாராம். காந்தியை பத்தி ஃபுல் டீட்டெயில் வேணும்னு வச்சுக்கோ, அதோ ஒருத்தர் ஃபேமிலியோட நிக்கிறார் பார், அவர் ஆண்ட நீ போய் கூவு நல்லா ராவர். எதுக்கு வாங்க போலாம் சார், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 55 வருஷம் ஆச்சு. இத பத்தி உங்க கருத்து சார்? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 55 வருஷம் ஆச்சுன்னு சொல்றத விடங்க, நாம வெள்ளைக்காரனை விரட்டி விட்டு 55 வருஷம் ஆச்சுன்னு சொல்றத நான் பெருமையா நினைக்கிறேன். மகாத்மா காந்தி பத்தி என்ன நினைக்கிறீங்க? மகாத்மா காந்தி பத்தி கேட்டா நிறுத்தவே மாட்டாரு. பரவாயில்லையா? பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே மேடம். எல்லாரும் வாழ்க்கையில பெத்த அப்பா அம்மாவை எப்படி மறக்காம இருக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மகாத்மா காந்தியை மறக்காம இருக்கணுங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற பூஜை அறையில லட்சுமி படமும் சரஸ்வதி படமும் இருக்கிறதோ இல்லையோ, மகாத்மா காந்தி படமும் பாரத மாதா படமும் கண்டிப்பா இருக்கணுங்க. அப்புறம் இன்னொரு உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்க. என்ன பத்தி சொல்லணும்னா, நான் ஒரு இந்தியனா இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேங்க. என் குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா, அழகான மனைவி, ஆனா சைஸ் தான் கொஞ்சம். ஆசைக்கு ஒரு பொண்ணு, பேராசைக்கு ஒரு பையன். இதுல கூட நான் கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்றேங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் பேரு சுதந்திரம் சார். அப்பா பேரு மாறன். யோ யாரா ஒரு ஆள் சொல்லுங்கயா, 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்றீங்க. அப்ளிகேஷன் உனக்கா அவருக்கா? ஐயோ எனக்கு தாங்க. அப்பா எங்க வேலை பாக்குறாரு? கலெக்டர் ஆஃபீஸ்ல. என்ன கலெக்டரா? இல்ல சார், கிளர்க்கு. ஏயா கலெக்டர் ஆஃபீஸ்ல கிளார்க்கா இருக்க நீ உன் பையனை ஒரு அக்கௌண்டன்ட் ஆக்கணும், ஆடிட்டர் ஆக்கணும் ஆசைப்பட்டா பரவாயில்ல. இப்படி வர்ற எல்லாருமே பிள்ளைங்களை டாக்டர் ஆக்கணும்னு நினைச்சா யாரையா பேஷண்டா இருக்குது? முதல்ல உன் பையன் +2 பாஸ் ஆறானா பாரு. அப்புறம் எதுக்கு சார் இப்போ எல்லாருக்கும் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க? ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஃபார்மை கொடுத்தா பாதி கூட மூவ் ஆகுதையா. இதெல்லாம் கவர்மெண்ட் டெக்னிக். எனக்கு என்ன, நீ காசை கொடுக்க போற, நான் ஃபார்மை கொடுக்க போறேன். கொடு. யோ ஃபார்மை ஃபில்அப் பண்ணா மட்டும் போதாது, நிறைய பேர் பாக்கெட்லாம் ஃபில்அப் பண்ணணும். என்ன இப்படி போமா? ஏன்பா, என்னால் டாக்டர் ஆக முடியாதா? டாக்டர் ஆகுது அவ்வளோ கஷ்டமா? நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கினா மட்டும் போதும்னு நினச்சேன். நிறைய பணம் செலவு பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லைப்பா. வேணாம்ப்பா, என்னால் நீங்கள் கஷ்டப்பட வேணாம். படிக்கிறது உனக்கு கஷ்டம் இல்லைங்க போது, படிக்க வைக்கிறது எனக்கு கஷ்டம் இல்லப்பா. அந்த சொன்னதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. என்ன செலவானாலும் சரி, நான் உன்னை டாக்டர் ஆக்கியே தருவேன். வா. ஆபீஸ் முடிய போது இப்ப போய் போன் பண்றீங்களே, நாளை காலம்பர் போன் பண்ணுங்க எதா இருந்தாலும். ஆமா, ஓகே. என்ன மாறன், எல்லாரும் போயாச்சு, கிளம்பலையா? இல்லைண்ணா, எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சரியில்லை, நீங்க போயிட்டு வாங்க. ஏன், என்னாச்சு? இல்ல, காலையில இந்த மெடிக்கல் காலேஜ்ல அப்ளிகேஷன் வாங்குறதுக்காக நானும் சுரந்தரம் காலேஜுக்கு போயிருந்தோம். அங்க ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா பேசி அனுப்பிச்சிட்டாங்க. இவன் நம்ம பையன் வேற ரொம்ப சென்சிட்டிவான ஆளாச்சா, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ண. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. சுதந்திரம் இஸ் எ வெரி குட் பாய். நீ கிளம்பு, வா. இல்ல, நீங்க கிளம்புங்க, நான் அப்புறம் வரேன். உள்ள ஆளை வச்சு பூட்டுறதுல நம்ம வாட்ச்மேன் ரொம்ப ஃபேமஸ். அதுக்குள்ள கிளம்பி வா. 2 நாள் அவஸ்தைப்பட்டிருக்கேன் நான். என்ன தம்பி, 4 நாள் காலேஜ் பக்கம் ஆளையே காணோம். காலேஜ் இப்ப புது ஃபீல் எதுவும் வரல, பார்த்து முடிஞ்ச பார்த்து போர் அடிச்சு போச்சு. அதான் 4 நாள் பேட்டைக்கு போயிட்டு வந்தேன். சரி வாங்க, வண்டியில இருங்க. இல்ல தம்பி, நிறைய வேலை. பாட்டு பாடுங்க. இப்படி தொண்டை குழிக்குள்ள கை வச்சுட்டு பாட சொன்னா எப்படி தம்பி பாட்டு பாடுறது? தப்பு மட்டும் இப்ப பாடுங்க. என்ன பாட்டு பாடுறது? டேய், உனக்கு பிடிச்ச பேர் சொல்ற. தேன்மொழி. நீங்க பாடுங்க.
செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், பைங்கனி இதழில் வளரச தருவாள், பருகிட தன்னை கொள்ளைவாள், காற்றில் பிறந்தவளோ புனிதாய். பஸ்ஸேரா? ஆமா. இறங்குங்க சார். இதுக்கு இறங்கடா வெல்றி. என்ன படம்டா இது? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பிளேயர்ல போட்டாதனடா தெரியும். போட்டா போச்சு. நாளாவோட மூணாசை எனக்கு எடுப்பானே. டேய் பொண்ணாண்டா. இனிமே நீ காலேஜுக்கு கார்ல வரக்கூடாது, நடந்துதான் வரணும். தேவர நீங்க நிப்பாட்டிட்டீங்க. தாட கட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மத்தாப்புற சுந்தை ஓடிட்டு மயிலாக வந்தாளா. ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. நீ எவ்வளவு நேரம் ட்ரை பண்ண மச்சான் ஓய்ஸ் வாடா. குட் மார்னிங். ஓயேசோ ஓயேசோ. தாஸ் பார்க்கணும் சொன்னல வராம. வாடா இங்க. ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் முன்னாடி இப்படிதான் அட்டென்ஷன் நிக்கிறதா? சல்யூட் யாரு? உங்க அப்பா அடிப்பான். ஏய் மச்சி அடிச்சு காட்டுறா. அது என்ட்லயே அசத்துறானே. ஓய் என்னடி சீனியர் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் சல்யூட் அடிக்க மாட்டியா? குட் மார்னிங்க்கா. ஏய் உன் அக்காங்கறாடி. என்னது அக்காவா? ஏய் இவளை ஏதாவது பண்ணணும்டி. என்ன பண்ணலாம்? அதோ நிக்கிறான் பார் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அவன் பின்னாடி பெருசா வச்சிருக்கான், போய் புடிங்கிட்டு வா. திஸ் இஸ் டூ மச். இல்லன்னு வெச்சுக்கோ, மார்ச் வெரியில இருக்க பொண்ணை கிஸ் பண்ணனும். ஓகேயா? வாட்? லிப் டு லிப். அங்க ஒரு பொண்ணு நிக்குது, அந்த ப்ளூ சுடிதார். அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு அவ ஹேண்ட்பேக் வாங்கிட்டு சார். அப்படி நீ போய் ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வரல, காலை சுத்தி ஒரு ரவுண்டு வர. நான் ரவுண்டு வரேன் சார். நிர்வாணமா? ஐயோ பேக் வாங்கிட்டு வந்துடுறேன். போடா போ. ஹலோ, Hello. என் பேர் சுதந்திரம், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். ஐம் அஞ்சலி. நானும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான். நானும் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்? நீங்க முதல்ல சொல்லுங்களேன். கோச்சிக்காதீங்க, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரேக்கிங் பண்ணுறாங்க. உங்கள் ஹேண்ட்பேக் கொஞ்சம் தர முடியுமா? ஸ்டூபிட், நான்சென்ஸ். ஐயோ கோச்சுக்க வேணான்னு சொன்னேங்க. ஐயோ நான் உங்களை சொல்லலைங்க, அவங்கள சொன்னேன். என்னையும் வந்து ரேக் பண்றாங்க. உங்க மணி பர்ஸ் வாங்கிட்டு வரணுமா? இல்ல வேணாங்க, நம்ம ரெண்டு பேர் பிரின்சிபல் ரூம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஐயோ வேணாங்க, இன்னைக்கு நம்மளை ரேக்கிங் பண்ணுறவங்க தான் நாளைக்கு நமக்கே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க. வருஷம் வாங்கிட்டு பேக்கை தந்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவாங்க. இந்தாங்க. ஏ காட்லவா ரேக்கானங்கரிக்கு கழுத்துல வெள்ளங்க காக்கு வயித்துல புள்ள நான் வெச்சேன்டா. ஏய் சர்பஸ் இங்க வாடா. வாடி வா. வாடி வந்துட்டா? குட் பாய். உள்ள எனக்கு பாறா. என்ன பயந்துட்டியா? மச்சான் லேடிஸ் காஸ்மெட்டிக். அப்படினா அழகு சாதன பொருட்கள். தம்பியா அழகு படுத்துருமா? படித்திருவோம். பா 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 பா. ஏய் கம்மியா தாண்டி வச்சிருக்கான். பில் எவ்வளோடி? 300 rupees டி. Thank you. டாடா பை பை. இப்படி காட்டு முன்னாடி தரமா நடந்துருக்காங்களே, இதை சும்மா விடக்கூடாது சுதந்திரா. வாங்க பிரின்சிபல் கிட்ட போய் ஐயோ கம்ப்ளைண்ட் வேணாங்க, பண்ணலாம். இதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். விடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே பண்ண போகிறாங்க. ஆனால் அவங்க உங்கள் பேக்கையும் அதுலேருந்து திங்ஸையும் தான் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் வேணா அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வேறு பேக் வாங்கி கொடுத்துட்றேனே. நோ ப்ராப்ளம், அதுக்கு அவசியமே இல்லை. உங்க பர்ஸ்ல இருந்த பணத்தை எல்லாத்தையும் அவங்க சுட்டுட்டாங்க. நான் வேணா நாளைக்கு திருப்பி கொடுத்துட்றேன். வேண்டாங்க,
இதுல இருந்து என் போட்டோ எங்க? அது வந்து பரவாயில்ல விடுங்க. சுதந்திரா, என்னங்க? இந்த வேஷத்துலயும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னங்க உட்கார்ந்துட்டீங்க? ஆபீஸ்க்கு டைம் ஆகல? கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. ஏங்க என்னாச்சு? ஏமா ஒரு மனுஷன் தண்ணி குடிக்க மாட்டானா? அதுக்கெல்லாமா காரணம் சொல்லணும் ப்ளீஸ். இருங்க இதை எடுத்துட்டு வரேன். வணக்கம் டாக்டர். வாங்க உட்காருங்க. உடம்புக்கு என்ன? உடம்புக்கு ஒண்ணு இல்லைங்க, நெஞ்சுதான் வலிக்குது. என்ன குசும்பா? எந்த ஊரு? கோயம்புத்தூருங்க. நினைச்சேன். கையை நீட்டுங்க. என் உடம்புக்கு என்னங்க? அது ஒண்ணு இல்லைங்க, கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி. நானும் கோயம்புத்தூர் தான். Glad to meet you. சார் எங்க வேலை பாக்குறீங்க? கலெக்டர் ஆபீஸ்ல கிளர்க் வேலை பாக்குறேங்க. உட்கார்ந்து பாக்குற வேலை இல்ல, அதான். ஆபீஸ்க்கு எப்படி போறீங்க? வண்டியில் தானுங்க. இத பாருங்க, என்கிட்ட இந்த குசும்பு வேலை எல்லாம் வச்சுக்கிட்டீங்க, குத்துடுவேன் ஊசில. நிஜமா வண்டியில் தானுங்க போறேன். சரி, எஸ்டிமா மாருதியா? ஸ்கூட்டருங்க. ஓ, வெஸ்பாவா பஜாஜா? அது இந்த லேம்ப்ரெட்டா ஸ்கூட்டர். லேம்ப்ரெட்டாவா? ஏன் சார், அந்த கம்பெனி முடி 30 வருஷம் ஆச்சே சார். அதெல்லாம் நீங்க வண்டினே சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டுங்க. இப்போங்க கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருந்துன்னா அப்படி என்னங்க ஆயிர போகுது? என்ன ஆயிட போகுது? பிபி அதிகமாகி ஹார்ட் பட்டுன்னு வெடிச்சு பட்டுன்னு மேல போயிட போறீங்க. ஐயோ, அப்ப இந்த கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கு என்னங்க செய்யணும்? ஒன்னும் பண்ண வேண்டாம். அந்த ஓட்ட வண்டியை ஓரம் கட்டிட்டு தினம் வீட்ல இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போங்க. பஸ்ல ஏறி ஸ்டாப்ல இறங்கி ஆபீஸ்க்கு நடந்து போங்க. சிட்டி பஸ்ல பண்ற சில்மிஷத்துல இந்த பிபி கொலஸ்ட்ரால் இது எல்லாமே இறங்கி ஆள் சிக்கன ஸ்லிம் ஆயிடுவீங்க. அப்போ நீங்களும் கூட டெய்லி சிட்டி பஸ்ல தான் வர்றீங்க போல இருக்கு. அது நம்ம ஊரு குசும்பு குசும்புதான். ஆமாங்க. நீங்க போலாம். சரி, வரேங்க வரேன். சார், பில்ல மறக்காம கட்டிட்டு போங்க. என்ன நான் எப்ப கிராஸ் பண்ணாலும் ஓஎஸ்ஓன்னு கத்துறீங்க? டேய், நானும் உங்களை மாதிரி ஒரு காலத்துல ஸ்டூடெண்டா இருந்து லூட்டி அடிச்சவதான். ஓஎஸ்ஓனா என்னன்னு சொல்லுங்க. மேடமே ஆசைப்படுறாங்க, சொல்லிடலாமா? டேய், எனக்கு வெக்கமா இருக்குடா. நீ சொல்றியா இல்ல அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கட்டுமா? அது நாங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். அப்ப சொல்லு. ஓ 1 எஸ் எஸ்னா சைடு. அகைன் ஓ ரொம்ப வைக்கப்படாது. சொல்றி. ஓபன். விச் சைடு ஓபன்? திஸ் சைடு. போங்கடா ஒய்எஃப்ஓ. ஒய்எஃப்ஓவா? அப்படியே என்னடி குழப்பிட்டால? உனக்கு? எனக்கும் தெரியல. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? தம்பி, ஒய்எஃப்ஓனா என்னன்னு தெரியாதா? உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. ஒய்எஃப்ஓனா என்ன? யுவர் ஃப்ளை இஸ் ஓபன். குஞ்சு பரடா வெல்ரி. ஐயோ, என்ன பண்ற? படிக்கிறேன். திமிர் பத்தியா பார்க்காம பதில் சொல்றான். பெல்ரி, நாங்க பண்ணாத நீ ஏடா பண்ற? சார் 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 ப்ளீஸ் சார், கண்ணாடி கொடுங்க சார். சார் கண்ணாடி கொடுங்க சார், கண்ணு தெரியாது சார். அதுக்கு தான் புடுங்குனது. சார் ப்ளீஸ் சார், நான் படிக்கணும் சார், கொடுங்க சார். இங்க எத்தனை சொல்ல கொடுத்துறேன். ஐயோ சார், தெரியல சார், தெரியல சார், ப்ளீஸ் சார், கண்ணாடி கொடுங்க சொல்ல சார். ஒண்ணா படிக்கணும் சார். சொல்றா. சார். இது கூட தெரியல. சிவதாஸ், உன் பணக்கார திமிரெல்லாம் இந்த காலேஜ்ல வச்சுக்காத. ஓகே, இத பார், ஏற்கனவே உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. கண்ணாடி திருப்பி கொடு. கொடு. சாரி சார். This is the last warning. நீ இம்ப்ரூவ் பண்ணலனா I'll send you out from here. Keep it in mind. Thank you. வாடா போலாம்.
எல்லாம் படிச்சு கிழிப்பாங்க, நான் கிழிச்சு தொங்க விட்டுருக்கேன். சேர்த்து படிச்சுக்கோ. நீ தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆச்சு. பாய். ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன இந்த ஏரியாவில் இங்க கலெக்டர் ஆபீஸ்ல வேலை நான் தான் வேலை பார்க்குறேன். கலெக்டர் ஆஃபீஸ்ல. என் பேரு கணேசன். இங்க மாறன் என் கூட தான் வேலை பார்க்குறாரு. அவர் வீடு எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. மாறன், உன்னை பார்க்கறதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. கூப்பிட்டாச்சு. வா வா சீக்கிரம் வா. மாறன், உன்னை பார்க்கணுமா? ஜெயின் மெடிக்கல் காலேஜ்ல. சார் ஜெயின் மெடிக்கல் காலேஜ் சார். என் சன்னு கூட அங்கதான் சார் படிக்கிறாரு. +2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு சார். தினத்தந்தி பேப்பர்ல போட்டோல வந்துச்சு. அவங்க அப்பா சார். நான் ஒரு சின்ன என்கொயரி, என் கூட கொஞ்சம் வர முடியுமா? என்ன ஏதாவது மங்க தப்புக்கு பண்ணி என்ன பேசுற நீ? உன் பையன் தப்பு பண்ணுவானா? எவ்வளவு ஒழுக்கமான பிள்ளையை பத்தி வச்சிருக்க. ஏதோ ஒரு சின்ன என்கொயரிங்கிறாரு, போயிட்டு வருவியா? சரி நான் பண்ண. அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டானே. இவரை கூட்டிட்டு போக வேண்டாம். ஐயோ நீ பயப்படாதம்மா, நீ வீட்லயே இரு. நான் வேணா கூட போயிட்டு வரேன். வா. ஐயோ, உங்களுக்கு தெரியாதுண்ணே, முன்ன கூட இப்படிதான் போலீஸ்காரங்க இவரை அடின்னு அடிச்சிட்டாங்க. 2-3 நாளா இவரால எழுந்திருக்கவே முடியல. அவங்க ஒண்ணு கேட்க இவர் ஒரு பதில் சொல்லுவாருண்ணே. இவருக்கு பதில் சொல்லவும் தெரியாது, சரியா பேசவும் தெரியாது. ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஒரு பிரச்சனை இல்ல, நீங்களும் கூட வரலாம். வாங்க. அப்புறம் என்ன? வா. நல்ல இன்ஸ்பெக்டர். வாங்க. கௌதமிகா, என் பொண்ணு வீட்டுல தனியா இருக்கா, கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? ஓ சார், என்ன சார் சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன் இல்லையா? 10 நாள் நான் ஊர்ல இல்ல. யாரையா அவன்? என் பையனை பிடிச்சி உள்ள போட்டது. நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் இல்லாண்டிதான் கேனத்தனமா தான் பேசுவேன். ஆனா பெரிய இடம் தெரிஞ்சிருந்தோம் வச்சாம பேத்தியா ஆப்பு. அப்போ சிவதாஸ்க்கு தூக்கு நிச்சயம். அவன் சாகக்கூடாது. அவன் நிரபராதியா வெளியே வரணும். சார் எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதா? அதை எப்படி முடியும்? அதான் பத்திரிக்கையாளர் எழுதி கொளுத்தி விட்டாங்களே. ஊருக்கே தெரியும் அவன் தான் தப்பு பண்ணான். அவனே தப்பு பண்ணி இருக்கடியா. என் பையன் எனக்கு வேணும். உன்னால முடியுமா முடியாதா? சார் ஆத்திரப்படாதீங்க. அந்த கேஸ் சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் வர சொல்றேன். நம்ம உட்கார்ந்து பேசுவோம். நான் பேச மாட்டேன். நீ பேசுற. ஊர் முழுக்க அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் பேசினா எல்லாரும் ரசிப்பாங்க, கை தட்டுவாங்க. இந்த பெட்டியில இருக்கிறது பேசினா எல்லாரும் யோசிப்பாங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். இருளாண்டி என்ன இளவிக்க எஃப்ஐஆர் போட்டு தொலைச்ச? ஆனா இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் எஃப்ஐஆர் போட போறேன்? யோ, இது சாதாரண சிக்கல் தான், முடிச்சு அவுத்து எரிஞ்சிடலாமையா. இது இடியாப்ப சிக்கலாச்சா, எப்படியா அவுக்குறது? யோ சூன, அங்க பாத்தியில வர அவருக்கு இந்த கேஸுக்கு சம்மந்தமே இல்லாம மாதிரி பெட்டி வாங்கி வச்சுட்டு தாளம் போட்டுருக்காரு. ஐயா டானா, எதையாவது சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்க. உண்மையை சொல்றதா இருந்தா உடனே சொல்லலாம். பொய் சொல்றதா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு தானே சொல்லணும். மாட்டினு வச்சுக்க, 3 பேருக்கும் பானாதான். அப்படின்னா பைபாஸ் சர்ஜரி. ஆத்தாடி, அதுவும் சரிதான். நீ நல்லா யோசிச்சே சொல்லு சாமி. அட்வொகேட் சார், செத்து போன சுதந்திரத்தோட பிளட்ல ஆல்கோஹால் கலந்துருக்குன்னு ரிப்போர்ட்டை மாத்தி எழுதிட்டா? யோ, நான் வெறும் கிரிமினல் லாயர் தான்யா. டாக்டர், நீ சைலண்ட் கில்லரியா. பொண்ணுட்டவோ சார், நாளைக்கு உங்க பையன் ரிலீஸ் ஆயிருவா. அப்புறம் நடைய கட்டலாமா? ஏயா சுன, நான் என்ன பேசணும் ஒண்ணு சொல்லாம போறேன். யோ, எல்லாத்தையும் நாளைக்கு கோர்ட்ல சொல்லி தரையா. வாயா. யுவர் ஆனர், அடுத்து டாக்டர் பிரகாஷை கேள்வி கேட்க நான் விரும்புகிறேன். எஸ், யூ ப்ரொசீட். டாக்டர் சார், சுதந்திரத்தோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணது நீங்க தானே? ஆமா சார். அந்த பாடி எத்தனை துண்டுகளாக வெட்டப்பட்டிருந்தது? சுமார் 17 துண்டா வெட்டப்பட்டிருக்கும். 17 18? 18 சார். ஓகே. அந்த பையனோட டெத் மேட்டர் எப்படி நடந்ததாக நீங்க நினைக்கிறீங்க? சார், சுதந்திராவோட தலை செவுத்துல பலமா மோதப்பட்டதால அவரோட பின்மண்டை உடைஞ்சி அந்த அதிர்ச்சியில் அவர் இறந்திருக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அவரோட பாடியை நான் பரிசோதனை பண்ணி பார்க்கும்பொழுது அவரோட குடல் பகுதியில் ஆல்கஹால் நிறைய இருந்துச்சு. ஐயா, வழக்கு நடக்கும் போது குறுக்க யாரும் பேசக்கூடாது. சுதந்திரம் அன்னைக்கு ராத்திரி முழு ஃபுல்லா தண்ணி அடிச்சிருக்காரு. போத தலைக்கேறி தடுமாறி பின்பக்கமாக கீழே வந்திருக்காரு.
சுவத்துல மண்டம் போய் செத்துட்டாரு. இப்படி ஒரு விபத்தாக கூட இந்த சாவி இருந்திருக்க சான்சஸ் இருக்க கூடாதா? இருக்குங்கிறேன்னா இன்ஸ்பெக்டர் சார். எஸ் சார். அந்த பையனோட கொலையை நேர்ல பார்த்த சாட்சி ஏதாவது உண்டா? இல்ல. சரி, அந்த பையனோட ரூம்மேட்ஸ் இருக்காங்களே, அவங்ககிட்ட ஏதாவது விசாரணை பண்ணீங்களா? விசாரிச்சோம். என்ன சொன்னாங்க? சுதந்திரம் ராத்திரில அடிக்கடி வெளியே போயிட்டு வருவாருன்னு சொன்னாங்க. வெளியனா எங்க? ஒரு வயசு பையன் ராத்திரில வெளியில போறாருன்னா எங்கன்னு தெரியாதா? கேள்வியை நீங்க கேட்க கூடாது, நான் தான் கேட்கணும். அத்தாடி, அங்கதான். அந்த பையனை கொலை செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கத்தியை கோர்ட்ல புடிஸ் பண்ணிருக்கீங்களே, அதை எங்க இருந்து எடுத்தீங்க? சிவதாஸ் வீட்ல இருந்து எடுத்தோம். இப்படி மொட்டையெல்லாம் பேசக்கூடாது. உள்ளயா வெளியா? சிவதாஸ் வீட்ல இருந்த கடத்துல இருந்து எடுத்தோம். நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். டிஃபென்ஸ் தரப்பு சாட்சியை நீங்கள் குறுக்கு விசாரணை செய்யலாம். மை லார்ட், சத்தமாக பேசி வழக்கை திசை திருப்ப முயற்சிக்கிறார் நமது டிஃபென்ஸ் லாயர். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். இந்த வழக்கில் சாட்சிகளை விசாரித்து பார்த்ததிலிருந்து ஒரு உண்மை தெளிவாக தெரிகிறது. மனநிலை சரியில்லாத யாரோ ஒருவர் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார். சுதந்திரத்தோட உடம்பை கண்டதுண்டமாக வெட்டி அந்த கத்தியை எனது கட்சிக்காரர் சிவதாசின் வீட்டில் உள்ள கிணத்தில் வீசி சென்றிருக்கிறார். ஆகவே சிவதாசிற்கும் இந்த கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. எனது கட்சிக்காரர் சிவதாசை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. The court is adjourned. இந்த பாரு, அந்த வக்கீல் என்னதான் வழக்க புரட்டு பேசினாலும் சிவதாஸ் தூக்கு தண்டனை தப்பவே முடியாது. பகவான் அப்படி எல்லாம் விட்டுற மாட்டார். சத்தியமா அதுதான் நடக்கும். இந்த வழக்கில் சிவதாஸ் தான் கொலை செய்தார் என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்க பிராசிகியூஷன் தரப்பு தவறியிருக்கிறது. வழக்கில் எழுப்பப்பட்ட பல சந்தேகங்களுக்கு சரியான பதில்கள் இல்லை. ஆகவே சந்தேகத்தின் பலனை சிவதாசுக்கு சாதகமாக்கி அவரை நான் விடுதலை செய்கிறேன். ஐயா, இந்த தம்பி என் பிள்ளையை கொலை பண்ணலன்னு சொல்லிட்டீங்க. அது உண்மையாவே இருந்துட்டு போட்டு, ஆனா அவனா வெட்டிக்குள்ள போய் படுத்திருக்க முடியாது இல்லையா? யாரோ ஒருத்தன் அவனை வெட்டித்தன உள்ள போட்டிருக்கணும். என் பிள்ளைய கொண்டது யாரியா? ஒரு தீர்ப்பு வழங்கும் போது குறுக்கிட்டு பேசுவது நீதிமன்ற அவமதிப்பாகும். உங்கள் மனநிலையை உணர்ந்து நான் உங்களை மன்னிக்கிறேன். இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து அவரை கைது செய்யுமாறு போலீசாருக்கு நான் ஆணையிடுகிறேன். சுடுகாட்டில் உன் பிள்ளைய மட்டும் இருக்கல, சத்தியம், தர்மம், நேர்மை எல்லாத்தையும் சேர்த்து எரிச்சிட்டாங்க. யாரு? யோ, வெளில வந்து பாரியா, உள்ள இருந்து கேட்டா எப்படியா? யோ, என்ன சார்? கடைசியா உன் பையன் போட்டிருந்த ட்ரெஸ், செருப்பு, கண்ணாடி எல்லாம் ஸ்டேஷன்ல இருக்கு. எப்போ வேணா அந்த கையெழுத்து போட்டு வாங்கிக்க. சரிங்க சார். வரட்டா? சரிங்க சார். வரட்டுமா? என்ன அதான் சரின்னு சொல்லிட்டேன்ல சார். சரியான கல்லூரி மங்கையா நீ. யார்கிட்டையும் கை நீட்டவும் மாட்டேன், யார் கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டேன். அங்க இருக்கடா. நினைச்ச F1 ஸ்டேஷன் சொன்ன நீ ஏத்தே இருப்ப நினைச்ச. கணேசா, உனக்கு எத்தனை நட சொன்னாலும் புரியாதா? ஹலோ, சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுங்க. வேற சொல்லி கூப்பிடுறத பேஜை குத்தி வச்சிருக்க. இந்த காக்கி சட்டை போட்டனே எகத்தால தாங்க முடியலையா? அவன முதல்ல வெளிய விடியா. திருடின நகை அவன் கையில இருக்கும்போது தான் நான் அவனை அரெஸ்ட் பண்ணேன். களவாணி போய் கோயில் போனா காணிக்கையா போட போவா, உண்டியல தாயா உடப்பா. உனக்கு எவ்வளவு பங்கு வேணும் கேட்டு வாங்குவியா? அதை விட்டு போட்டு என்ட்ரி போடுறேன், எஃப்ஐஆர் போடுறேன். ஏன் கவர்மெண்ட் பேப்பரை வேஸ்ட் பண்றீங்க? ஊருக்குள்ள ஒரு பெரிய லாயரா இருந்துகிட்டு ஒரு அக்யூஸ்டுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அது இல்லாதனாலதான் ஊருக்குள்ள நான் பெரிய லாயரா இருக்கேன். இத பாரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அவனை முதல்ல வெளியே விடுறியா இல்ல நான் உன்ன உள்ளதல்லவா? யார பார்த்து என்ன பேசுற? கைய வச்சிட்டியா? அவனை வக்கீல் மேலேயே கைய வச்சிட்டியா? வக்கீல் மேல கைய வச்சா என்ன தெரியுமா உனக்கு? இங்க ஏடுறா, இங்க ஏடுறா. டே, சுத்தி சுத்தி ஆடுறா. டே, ஆடுறா. டே, மாமனா ஆடுறா. யோ சுனா, யோ என்னையா பிரச்சனை? யோ, உன் சப் இன்ஸ்பெக்டர் தான் பிரச்சனை. யோ, என்னையா பண்ண? ஏன் சார், ஒரு அக்யூஸ்ட பிடிச்சு உள்ள போட்டது தப்பா சார்? தப்பு தாயா. அவன் நகையை தின்ன நீ கண்ணால பாத்தியா? கேக்குறாருல, சொல்லியா? யோ, அந்த கதையை நான் சொல்றியா? எவனோ கோயிலுக்கு போய் சாமி கழுத்துல கைய வச்சிருக்கான். ஆத்தாடி. அப்புறம் ஏதோ சத்தம் கேட்டு நகையெல்லாம் போட்டு போயிட்டான். வர அந்த நேரம் பார்த்து நம்ம ஆளு ஐயோ சாமி நகையெல்லாம் கீழே கிடக்குறேன்னு சொல்லி அதை எடுத்து சாமி இடத்துல மாட்டிருக்கான். அடடா, அத தப்புன்னு சொல்லி ஓ ஆளு இவனை புடிச்சு உள்ள போட்டிருக்கான். இல்லடா, நான் சொன்ன கதையெல்லாம் கரெக்ட் தானே? ஆமாண்ணா. அவன் உண்மையை தான் சொல்லுவேன். யோ, அப்புறம் என்ன கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்டாருல, இதை தயா கோர்ட்லயும் சொல்ல போறாரு. யோ தானா, தம்பி தம்பி தம்பி, இப்பதானே புதுசா வேலை சேர்ந்திருக்கிய, கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் இருக்கும். எல்லாம் ரத்தம் சுருன்னு பாயுதோ, போய் கதவை திறந்து விடியா.
என்ன பாக்குற? உன் மேல எல்லாம் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேன். முதல்ல சீனியரை மதிக்க கத்துக்க. போ, போய் திறந்து விடு. ஈனா, உன் கூட சேர்ந்து எனக்கு அதே பழக்கம் வந்துருச்சியா? எப்படியா என் கூட சேர்ந்து சமாளிக்கிற நீ? சண்டை கோழியை காட்டில மோசமா இருக்காவ. உண்டாட்டியே சமாளிக்கிறோம் போலீஸ. வாயா மானா வா. என்ன முடித்துறோம்? ஐயா, என் பிள்ளையோட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். புள்ளையே போயிட்டா. ட்ரெஸ்ஸை வச்சு என்னையா பண்ண போற? அட என்ன மகள் எப்படி கட்டிய? நாளைக்கு கருமாதி இருமாதி பண்ணணும்னா பிள்ளை கடைசியா போட்டு துணிமை வச்சு தானே பண்ணணும். அதுக்கு தானே காரியத்துக்கு எங்களெல்லாம் கூப்பிடுவீங்களா? அதை எப்படியா கூப்பிடுவாரு? மைக்கை தூக்கிட்டு எவன் வந்தாலும் பேட்டியை கொடுத்து பாப்புலர் ஆனவர். அப்புறம் பேட்டியை எடுத்தவன், பேட்டியை பார்த்தவன், இவனெல்லாம் கூப்பிட வேண்டிய வரும்ல. கலெக்டர் ஆபீஸ்ல கையேந்தாத ஆளு கட்டுப்படி ஆகுமா? அப்ப மானா வெளியே தெருவ போனா எல்லாரும் ஆட்டோகிராஃப் கேட்பாங்கன்னு சொல்றிய. ஐயா, என் பிள்ளையோட ட்ரெஸ்ஸை கொடுத்தீங்கன்னா போங்க. உள்ள ஒரு நல்லவர் இருப்பாரு, எடுத்து கொடுப்பாரு, வாங்கிட்டு போங்க. நைட் என்ன ப்ரோக்ராம்? ஏன் என்ன விஷயம்? ஒண்ணு இல்லையா, பொண்டாட்டி ஊர்ல இல்ல, தனியா தான் இருக்க. ஏதாவது சரக்கு போட்டு தாக்கலாமா? சார், நான் அப்புறமே பேசுறேன். என் பிள்ளையோட ட்ரெஸ். சுகமோ துக்கமோ எதையும் மனசுல அடைச்சு வச்சுக்க கூடாது. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னு கேட்க மாட்டியா? நீ கேட்க மாட்டேன், நானே சொல்லிடுறேன். டிஃபென்ஸ் லாயர் சுப்பிரமணியன் டிக்கெட் வாங்கிட்டு மேலே போயிட்டாரு, கேள்விப்பட்டியா? இப்பெல்லாம் சாமியோட தீர்ப்பு சேட்டலைட்டோட ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் கான்ஸ்டபிள்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் டோட்டல் கன்ஃபியூஷன். இது கொலையா தற்கொலையான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? தேங்க்யூ சார். இன்னைக்கு இந்தியாவோட 56வது சுதந்திர தினம். as a கலெக்டரா நீங்க மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க? சுதந்திர தினத்தை பத்தி கலெக்டரா நான் மெசேஜ் சொல்றதை விட மகாத்மாவை உயிரா நேசிச்சு தான் மகனுக்கு சுதந்திரம்னு பேர் வச்ச மாறன் சொல்லுவார். ப்ளீஸ் முகத்தெல்லாம் நல்லா தொடச்சிக்க. இன்னைக்கு ராத்திரி 8 மணி நியூஸுக்கு அப்புறம் பாரு, உலகமே உன்னை ஓஹோன்னு பார்க்க போகுது. நாளை காலம்பரம் ஆபீஸ்ல எல்லாரும் கியூர் வந்து நின்று உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்க போறாங்க. கேட்கிற கேள்விக்கெல்லாம் பளிச்சுன்னு பதில் சொல்லு. சார் சொல்லுங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 56 வருஷம் ஆச்சு. காந்திக்கு கை துப்பாக்கி, இந்திரா காந்திக்கு எந்திர துப்பாக்கி, ராஜீவ் காந்திக்கு மனித வெடிகுண்டு. இன்னைக்கும் கூட நம்ம குடியரசுத் தலைவர் குண்டு துளைக்காத கூண்டுக்குள்ள நின்னுதான் கொடியேத்திக்கிட்டு இருக்காரு. ஜெய்ஹிந்த். சூப்பர் சார். சுதந்திரம் கிடைச்ச நம்ம நாட்டு முதல் குடிமகனுக்கே பாதுகாப்பு இல்லைன்றதை எவ்வளவு சூப்பரா சொல்லிருக்கீங்க. ரியலி சூப்பர் சார். டாக்டர், I think he's unconscious. Quick, ஏறுங்க. Come on, fast. சீக்கிரம் மூவ் பண்ணுங்க. நீ சாக மாட்ட. என்ன சாப்பிட்டாச்சா? என்ன நல்லவரே, எப்படி இருக்க? பொண்டாட்டியை தவிர வேற யாரையும் பார்க்காத ஒரே போலீஸ்காரன் நீதாயா? நான் வந்திருக்கேன். ஏய் தேனமுனா, உன்னை தான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. ஏன் வந்த நீ? சுருக்கு சுருக்குன்னு வந்துருமே கோவம். ஏய், பணத்தை நேரா வீட்டுல தானே கொண்டு கொடுக்க சொல்லிருக்கேன். இங்கே எதுக்கு எடுத்துட்டு வந்த? திடீர்னு எல்லா ஆம்பளைங்களும் உங்க ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ மாதிரி ஆயிட்டாங்க. இந்த மாச கலெக்ஷன் ரொம்ப கம்மி. பணம் இல்லன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். காசு இல்லைன்னு சொல்றதுக்கு கார் ஏறி வரணுமா? ஒரு போனை போட்டு சொல்றதாண்டி மூணாக்குனா. ஏன் இப்படி அனலா கொதிக்கிறீங்க? உங்க சூட்டை தணிக்க காருக்குள்ள ஒரு காவேரி இருக்கு. எதை சொல்லணுமோ அதை சொல்லாதடி. தேவையில்லாததா பேசு. ஐயா நல்லவரே, ஸ்டேஷனை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? இன்ஸ்பெக்டர் எங்கன்னு போன் வந்துச்சுன்னா பார்ட்டி கூட இருக்காருன்னு போட்டு கொடுத்துறாத. ரவுண்ட் சப் இருக்காருன்னு பார்த்து சொல்லி வை. வரட்டுமா? ஆத்தாடி, ஏண்டி காருக்குள்ள என்னமோ காவேரி இருக்குன்னு பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. அது அப்படித்தான் தெரியும். ஆனா அது ஓ அப்படியா? டிரைவர், நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. ஐயா ஓட்டிட்டு போவாரு.
சரிங்கம்மா. வண்டியில பெட்ரோல் கம்மியா இருக்கு, அப்படியே ஃபில் அப் பண்ணிடுங்க. $1.5 போடுங்க தம்பி. ஏய் டேங்க் ஃபில் பண்ணப்பா. மன்மதலீலையை வென்றார் உண்டோ. ஆமா தண்ணி போடுவியா? ஓடுவேன். உன் பேர் என்ன? ఏమి అయ్యో ఏమండే ఏ పోలీస్ జిల్లా మీకు ఆంధ్రాలో? ఏంటి நீ தீச்சட்டியாவில் இருக்கிற? மூஞ்சில ரத்தம். அது ரெண்டு பேரும் ஒன்னா தானே சிட்டிக்கு வந்தோம். நீ சண்டை போட்டு பெரிய ஆளான, நான் சட்டசபைக்கு போய் பெரிய ஆளான. வா நண்பா, வா. அங்க என்ன பாக்குறேன்? வா வாடா வாடா நண்பா. வா. என்னப்பா பயப்படுற? டைம் என்ன? தெரியல சார். ஷட் அப். மாறனங்க. தெரியாது சார். மரியாதையா உண்மையை சொல்லு. அவரும் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? மென்டல் ஹாஸ்பிட்டல். உங்க சூழ்நிலையை நினைச்சுதான் அவங்களை இங்க அட்மிட் பண்ணிருக்கேன். தெரியும் டாக்டர். கொஞ்ச நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். இது வீட்டுல இருக்க மாட்டேன். பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். கல்யாணி உள்ள கூட்டு போமா. வணக்கம். வணக்கம். நல்லா. மாறனங்க. உங்களை தான் கேட்கிறேன். மாறனங்க போயிருக்காரு சார். ஓவர்டேக் பண்ணாதே. சும்மா இருங்க. வெளியே வாங்க. எதுக்கு வெளியே வாங்க சொல்றேன்? எதுக்கு? என்ன என்ன சார், உங்களை எவ்வளவு பெரிய ஆள் நினைச்சேன், இப்படி மட்டமா நடந்துட்டீங்களா? என்ன சொல்ற நீ? சார், இந்த அம்மா ஒரு மெண்டல். அவங்ககிட்ட போய் புருஷன் எப்போ வருவார் எப்போ வருவாங்க கேட்டா எப்படி சார் சொல்லுவாங்க? அதனால தான் நீ என்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கு. தேங்க்யூ சார். நோ மென்ஷன் ப்ளீஸ். ஒருவேளை நம்ம ஏமாத்ததுக்காக அந்த அம்மா பைத்தியமா நடிச்சிருந்தா? சார் இதாவே ரொம்ப இமோஷன் ஆகாத. எழுந்திருக்கண்ணா. அவ எங்கே போயிருப்பா? அது தெரிஞ்சா நான் ஏன் சார் உங்கள்கிட்ட அசிஸ்டண்டா இருப்பேன்? வண்டியர் ஏயா, இனிமே பின்னாடி வரக்கூடாது. நான் டியூட்டியில் வந்ததிலிருந்து இருந்து நீ செல்யூட் போட்டதுக்கு டென்ஷன் எடுத்துட்டு வரேன். கெட் அவுட். யாரும் இல்லாத அனாதை குழந்தைகளை தான் இங்க கொண்டு வந்து விட்டு போவாங்க. யாருக்குரிய இந்த பொண்ணு கூட அனாதை மாதிரி தான். கர்த்தரோட திருச்சபையில யாருமே அனாதை குழந்தைங்க கிடையாது. எல்லாருமே அவரோட குழந்தைங்க தான். என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மா நல்லாயிடுவாங்க. நானும் எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க.
எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், ஐ எம் மதனகோபால், இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். இந்த பொண்ணோட இப்பதானே அவர் என்ன இங்க விட்டுட்டு போனாரு. பிரில்லியன் கேர்ள். ஆமா, உங்க மிஸ்டர் மணி ஓவர்டேக் பண்ணக்கூடாது இல்லைங்களா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். கம் ஆன் சார். நோ. சார், இப்போ உனக்கு என்ன தெரியணும்? மாறன் எங்கே போயிருக்கான்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா சார், ஆமா சார். பதறாது. மாறனுடைய அடுத்த டார்கெட் டாக்டர்.